லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் உங்க வைஃப் அரவிந்த். நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? ரஜினி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல ராதிகா? ஆமா, உங்களுக்கு எப்பவும் அவ சொல்றதும் அவ செய்யறதும் மட்டும் தான் நியாயமா இருக்கும். ஆஃப் கோர்ஸ், அதுல சந்தேகமே இல்லையே. அரவிந்த், என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி ரஜினி ரஜினின்னு பேசுறது எனக்கு பிடிக்கல அரவிந்த். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு அவதான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு அரவிந்த் என்ன கல்யாணம் பண்ணீங்க? அதுவும் ரஜினி சொன்னதாலதான். இல்லைன்னா நிச்சயமா அது நடந்திருக்காது. அவளுக்காக தானே நீங்க இங்க இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். சூப்பர் பேபி, செம்ம பிரில்லியன்ட் ஐடியே. இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரவிந்த், ஏன் டென்ஷன் ஆகுற? அப்புறம் தலைவலிக்குதுன்னா அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. மாத்திரலாம் டைமுக்கு சாப்பிட்றல்ல. இங்க பாரு, ரஜினிக்காக தான் நான் இங்க இருக்கேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கு காயம் ஆறுனதுக்கு அப்புறம் ரஜினி ஓகே சொல்லிட்டா நாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஓகேவா? இங்க பாரு ராதிகா, எனக்கு இங்க எந்த கஷ்டமும் கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். சும்மா வந்து அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, சரியா? சொல்றதை கேளு ராதிகா. அழாத ராதிகா, அழாத. அழாதடி. அத்தை, உங்க கண்ணாலேயே பார்த்து காதாலேயே கேட்டுட்டீங்கல்ல அத்தை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு சொல்லணும். கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கைய ஒரு அக்கா இப்படி அம்மா கெடுப்பா? என்னால நம்பவே முடியலம்மா. அழகம்மே, இப்ப என்னம்மா செய்ய போற? என்ன செய்யணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்தப்பா, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? பிரமாதம். ஆனா ராதிகா, நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்றனே தெரியாம ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் பாரு உன் அரவிந்த். அது வேற லெவல் போ. இதே மாதிரி ஒன்னா நின்னு கரெக்டா மூவ் பண்ணா நாம ஜெயிக்க போறது உறுதி. நாம ஜெயிக்க போறது உறுதின்னு சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமா இல்ல. அந்த ரஜினி தோக்க போறா, அத பத்தி நினைச்சாலே ராதிகா, அனிதா, என்னத்த? அரை
அறையில சேலை துணிமணி எல்லாம் அங்கங்க வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. அத்தை சொல்றேன்ல, போய் எடுத்து வை. ஆ, அத்தை ரஜினியும் பார்த்திபனும் வந்துட்டோமே அத்தை. ஏய், எதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு வரணும்? அவ எங்கேயுமே வர தேவையில்லை. பார்த்திபனை மட்டும் கூப்பிடு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னாச்சு? எங்க கிளம்பி போறீங்க? நாங்க தான்ப்பா இந்த வீட்டுல நடக்கிற கன்றாவி எல்லாம் பாத்துக்கிட்டு இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அழகம்மா, நீ பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. ஆமாங்க. அனிதா, முதல்ல அவனுக்கு போனை போடு. அத்தை நான் கூப்பிட்டா அவன் எடுத்து பேச மாட்டான் அத்தை. அவன் கூட பிறந்த வண்டி. அந்த நினைப்பெல்லாம் அவனுக்கு இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி மயக்கி வச்சிருக்கா அவ. ஆகட்டும், வரட்டும், பாத்துக்கிறேன். மாமா போனை கொடுங்க. அனிதா, இந்தா இதுல அவனுக்கு போனை போடு. அத்தை ரிங் போது. ஹலோ, சொல்லுங்க மாமா. ஏலே பேப்பையில பார்த்திபா, டேய் உங்க அத்தை பேசுறேன்டா. அத்தை சொல்லுங்க அத்தை, ஒரு வேலையா வெளியில வந்தேன். ஏதாவது வேணுமா அத்தை? ஆமா வேணும். எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டுக்குள்ள நீ வந்தாகணும். அத்தை என்னாச்சு அத்தை? முக்கியமான விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அங்க அரவிந்த் பாஸ் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. டேய் வாய் மூடுறா. நான் என்ன செய்யணும், யார்கிட்ட உதவி கேட்கணும்னு நீ சொல்லக்கூடாது. உன்னை வீட்டுக்கு வான்னு சொன்னா நீ வா. வேற எந்த தலை போற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து தொலை. அத்தை ஏன் இவ்வளவு கோவமா பேசுறாங்க? ஐயோ, என்ன பூதம் கிளம்பிருக்குன்னு தெரியலையே. அத்தை என்னத்த சொன்னாங்க? என்னத்த சொல்வான்? அவன் இப்ப வந்தாகணும்னு சொல்லிட்டல, வருவான். வந்த உடனே செவில்ல ஒண்ணு விட்டு தர தரன்னு இழுத்து கழுத்து பிடிச்சு கார்ல ஏத்தவன வீட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கும். என்னது? பார்த்திபனை கூட்டு போக போறீங்களா? அப்போ ரஜினி? ஏய், அவளை பாத்துக்க நீ. நீங்கெல்லாம் இருக்கீங்களே இங்கேயே. அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். எங்க குடும்பத்துக்கு அவளை சரிப்பட்டு வரமாட்டா. ஏங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி மாதிரி ஒரு பொண்ணை வேண்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது. இங்க பாருப்பா, இப்ப அவ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அவளை பத்தி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏங்க, ரஜினி நல்ல பொண்ணுங்க, அத சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதாயா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நீ. எங்க வீட்டுக்கு ரஜினி பிள்ளை வேணுமா வேணாமாங்கிறது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அவளை நல்ல புள்ளைன்னு மெச்சுக்கிட்டு நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க. அவ நல்ல மருமகளா இருக்கவே முடியாது. முதல்ல அவ பார்த்திபனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். அதுக்குதான் இங்க வழியே காணுமே. அனிதா, அத்தை நாங்க வரோம், நீ கிளம்பு. சரிங்க அத்தை.
பாத்தியாக்கா, இன்னையோட முடிஞ்சிருச்சு அவங்களோட கதை. பார்த்திபனை கூட்டிட்டு கிளம்பும்போது அவ முகத்தை பார்க்கணும்க்கா. இத்தனை நாள் அவ போட்ட டிராமாலாம் வேஸ்ட் ஆக போகுது ராதிகா. ச்சே, சித்தப்பா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்பன்னு பார்த்து அவர் அவசர வேலையை கிளம்பிட்டாரு. ரஜினி, என்ன பார்த்திபா, வெளியே போயிருந்தியா? ஆஹா, நார்மலா தான் இருக்கா. அப்ப அத்தை எனக்கு மட்டும்தான் கால் பண்ணிருக்காங்களா? என்னவா இருக்கும்? என்ன சொல்லுங்க. சொல்லுங்க வா. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. என்ன கேட்டீங்க? என்னாச்சு உனக்கு? வெளியே போயிருந்தியான்னு கேட்டேன். ஆமாமா, வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அத்தை, மாமா அந்த பெரிய பேக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பார்த்திபா, என்ன ஆச்சு? என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு சரியா தெரியலங்க. ஆனா என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. எது, வீட்டுக்குள்ளயா? ஆமா, வெளியே எவ்வளவு அமைதியா இருக்கு, ஆனா உள்ள பெரிய கலவரமே நடந்திருக்கும்னு நினைக்கிற ரஜினி. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. செம்ம கோவத்துல பேசினாங்க தெரியுமா? ஐயோ, என்ன திட்டினாங்களா? எங்க இருந்தாலும் என்ன தலை போற வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க. அப்போ என்ன விஷயம்னு உனக்கும் தெரியாதா? இல்ல, தெரியாது. நீங்களும் கரெக்டா வந்ததை பார்த்ததும் உங்களுக்கும் கால் வந்திருக்கும்னு நினைச்சேன். இல்லையே, எனக்கு எந்த காலும் பண்ணல. ஏதாவது பிரச்சனைனா பத்மாமா கால் பண்ணிருப்பாங்களே, அவங்களும் கால் பண்ணல. என்கிட்ட ரொம்ப கோவமா பேசினாங்க. என்னவா இருக்குமோ தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் உள்ள போய் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். வா வா. பாத்தீங்களா அத்தை? அவனை வர சொன்னா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அத்தை. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் போல் இருக்கு. ராங் என்ட்ரி கொடுத்துட்டோமோ?
அத்தை என்ன அத்தை மாமா எங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க கிளம்புறீங்களா டேய் கிளம்புறீங்களா இல்ல கிளம்புறோம் நீயும் எங்க கூட வர எங்க அப்பா அம்மா எங்களை வர சொல்லிட்டாங்களா ஏ இல்லடா நான் சொல்றேன் அதுவும் உங்களே இல்ல உன்னை மட்டும் என்ன மட்டுமா என்னத்த சொல்றீங்க ஐயோ பார்த்திபா அவங்க எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. டேய் நிறுத்துடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தப்பா. என்னத்த இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட? கண்ணால பார்த்தது பொய்யா இல்ல காதால கேட்டது பொய்யா? அம்மா பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு நேரடியா கேட்கலாம்ல. அதுக்கு தான் புள்ள வர சொன்னேன். என்னாச்சுமா? என்னம்மா பிரச்சனை? வாமா வா. ஆடிக்கிட்டு வரையா? இப்பதான் ஆத்தா உங்ககிட்ட தான் ஆத்தா கேட்கணும். அம்மா என்ன பாத்தீங்க? என்ன கேக்குறீங்க? ரஜினி, பார்த்திபா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? அம்மா இப்பதான் வந்தோம். இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. புரியலையா? என்ன பசப்பிரியாடி பசப்பி பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கே புரியலையா? புரிய வைக்கணுமா?